இல்ல மத்த கட்சி பேனர்லாம் எரிக்காம பிஜேபி பேனர் மட்டும் எரிக்கிறத காவல்துறை வேடிக்கை பாக்குறீங்களா? தடை செய்யப்பட்ட பகுதி அது, தீவிரவாதிகள் நடமாடுற பகுதியா? ஏன் இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்துறீங்க நீங்க? சார் 1000 இருக்கு சார், பேனர் எரிக்க கூடாது. எப்படி எரிப்பானுங்க? எரிச்சிருவானுங்களா பேனரை? எங்களுக்கு எரிக்க தெரியாதா? பாகிஸ்தானோட போயிடலாம் போலது. அதுதான் சொல்றேன். அதுக்கெல்லாம் விட்டுருவீங்க போலது. இங்க மட்டும் போக கூடாது. என்ன பண்ணுவானுங்க அவனுங்க? என்ன பண்ணுவானுங்க சார்? அப்ப எவன் அடிக்கணும் அவனை பிடிச்சி அடிங்க. ஏன்டா வரணிட்டு சும்மா நந்தபாலோட போய் வரக்கூடாது என்ன வருது? பிரதமருடைய நலத்திட்டங்களை அவனுக்கு கொண்டு போனோம், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சா போலீஸ் ஏன் தடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேலை அது? அவன் நாசமா போகணும்னு நினைக்கிறீங்களா? இஸ்லாமியர்கள் முன்னேறக்கூடாதுன்னு திமுக நினைக்குதா? இஸ்லாமியர்கள் இந்துக்களும் ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு குடியரசு தினத்துல கூட இந்த நாட்டுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது நீங்களே நாசமாக்குறீங்க. இந்த ரோடு என்ன சார்? வெறும் இஸ்லாமியர்களுக்கு காசு மட்டுமா? இந்து காசு இல்லையா? கிறிஸ்துவன் காசு இல்லையா? அநியாயம், அராஜகம் பண்றீங்க காவல்துறை. சார் வெக்கமா இருக்கு. காவல்துறையுடைய செயல் ரொம்ப வெக்கமா இருக்கு. இவ்வளவு கேவலமா செயல்படுவீங்க காவல்துறை. முஸ்லிம்களை எப்ப பார்த்தாலும் பயங்கரவாதிகளா தீவிரவாதிகளை எவனும் சித்தரிக்கிறான. இன்னைக்கு காவல்துறையை திமுக பேச்சை கட்டி இப்படி அசிங்கமா நடத்துறீங்க. ஸ்டாலின் எவ்வளவு ஆண்டுவார்? இன்னும் 2 மாசமா? அதுக்கப்புறம் எங்க ஆட்சி வரும்? இதே காவல்துறை இருக்கும். அப்ப நாங்க நேர்மையா உங்களை செயல்பட விடுவோம். ஸ்டாலின் மாதிரி போலீஸுக்கு பூஜா தூக்குற வேலை யாருக்கும் இங்க பண்ண மாட்டாங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து மேல் விசாரத்தினுடைய நகர தலைவர் அருமை சகோதரர் திரு நாகராஜ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு பேனர் வைத்திருக்கார். இந்த மேல் விசாரத்துல இஸ்லாமிய மக்களுக்கு எந்தவித முன்னேற்றமும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளும் அவர்களுக்கு ஒத்துழைக்கிற திமுக கருங்காலிகளும் சேர்ந்து நேற்று இரவு நள்ளிரவுல அந்த பேனரை தீ வச்சு கொளுத்தி இருக்கிறாங்க. நீங்க எத்தனை கட்சிட்ட பேனருக்கு பர்மிஷன் வாங்குறீங்க? எங்க இல்ல மத்த கட்சி பேனர்லாம் எரிக்காம பிஜேபி பேனர் மட்டும் எரிக்கிறத காவல்துறை வேடிக்கை பாக்குறீங்களா? நாங்க பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்கிறோம். நீங்க மிரட்டாதீங்க எங்களை. தேர்தல் வர நேரத்துக்கு எங்களை மிரட்டி பார்க்காதீங்க. மிரட்டுகளுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். தேர்தல் சமயம் இது. ஆட்சி மாற்றம் வர வரைக்கும் நீங்க இவ்வளவுதான் பேசுவீங்களா? ரைட் சார். ஒரு பேனரை எரிக்கிறானுங்க, என்ன கொடுப்போம்? அட நாங்க வந்து பார்க்க வேண்டாமா? என்ன மேல் விசாரணை பாகிஸ்தான்ல இருக்கு? அப்புறம் என்ன பேசுறீங்க? வரக்கூடாது, நடந்து வரக்கூடாதா? தடை செய்யப்பட்ட பகுதியா இது? தீவிரவாதிகள் நடமாடுற பகுதியா? ஏன் இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்துறீங்க நீங்க? ஏன் இந்த பகுதியை பதட்டமானதை காட்டுறீங்க? எல்லாரும் வரலாம், பிஜேபி வரலாம், அண்ணா திமுக வரலாம், திமுக எல்லாரும் வரலாம். அதனால குறிப்பிட்ட நாங்க வரக்கூடாது. பதட்டமா வைக்காதீங்க. இஸ்லாமிய சொந்தங்களை எங்களை தவறா பாக்குறீங்க. நான் கேக்குறது இல்ல பர்மிஷன் இல்லன்னா எரிக்கிறதுக்கு ஆள விடுவீங்களா? அதனால எரிச்சிருவாங்களா? அப்ப இல்ல சார், வச்சிருக்கிற திமுக அத்தனை பேர் பர்மிஷன் வாங்கியிருக்கானா? வச்சிருக்கிற அத்தனை திமுக கம்யூனிஸ்ட் நேற்று ரோட மறிச்சு பேசினானுங்களே, பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா திமுக? சார் நான் கேக்குறது அதனால பிஜேபிக்கு ஒரு நியாயம் சார். எனக்கு எதையும் ரிமூவ் பண்றது இல்ல. தேர்தல் நேரத்துல தேவையில்லாம நீங்க எங்களுக்கு இடையூறு தராதீங்க. திமுக காரன் வச்சிருக்கிற பேனர் எரிச்சா விட்டுருப்பீங்களா? இன்னும் கைது செய்ய மாட்டீங்களா? சார் ஆளுங்கட்சியில இருக்க திமிர்ல திமுக காரன் வைக்கிறான், அவனு நீங்க தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு எரிப்பீங்களா நீங்க? புகார் கொடுக்குறோம். தேவையில்லாம தேர்தல் நேரத்துல எங்களை டென்ஷன் பண்ணி பார்க்க வேணாம்னு சொல்லிருங்க சார். எவன் செஞ்சாலும் அவனை நடவடிக்கை எடுங்க. எவன் செஞ்சாலும் சார் 1000 இருக்கட்டும் சார், பேனர் எரிக்க கூடாது. எப்படி எரிப்பானுங்க? எரிச்சிருவானுங்களா பேனரை? எங்களுக்கு எரிக்க தெரியாதா? நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? நாங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறோம். தேர்தல் நேரம் சார், தேர்தல் நேரம் இஸ்லாமியர்கள் அவங்க மனசை வெல்லணும், அவங்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இந்த மாதிரி காலி பயலுங்க, திமுக காரங்க, ரவுடி பயலுங்க, இல்ல இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் எவனாச்சும் செய்வான். நீங்க கண்டுபிடிங்க சார். பேசுவதற்கு ரைட்ஸ் எனக்கு இருக்கு. வண்டி ஏன் இப்படி போனா என்ன சார்? நீங்களே ஏன் சார் இப்படி பதட்டம் காட்டுறீங்க? இப்படி போனா என்ன சார்? சார் உள்ள போக முடியாதுங்க. ஏன் சார் உள்ள எல்லாம் அனுப்ப முடியாது? இல்ல இஸ்லாமிய ஊருக்குள்ள இருக்கு. நான் தரா போறோம். ஏங்க இந்த காலையில நான் பேக்கல் போடுறேன். பாகிஸ்தான் இஸ்லாமிய ஊருக்குள்ள இருக்கு. என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? சார் அவர் கேக்குறது நியாயம் இருக்கா இல்லையா? இது சாமிங்க எங்க ஊருக்குள்ள வர விடு. நாங்க சாரா பண்றோம். பண்ணுங்க நீங்க பண்ணுங்க.
பாகிஸ்தானோட போயிடலாம் போல இருக்குது. அதுதான் சொல்றேன். அதுக்கெல்லாம் விட்டுருவீங்க போல இருக்குது. இங்க மட்டும் போக கூடாது போக கூடாது போக கூடாது. என்ன பண்ணுவானுங்க அவனுங்க? என்ன பண்ணுவானுங்க சார்? சார் ஒரு காவல்துறை நீங்க தான் சார் பாதுகாப்பு பண்ணணும். நீங்க தான் சார் பாதுகாப்பு பண்ணணும். அதாவது போக கூடாது போக கூடாது. அதுக்கு நீங்க அங்க சார் யார் தப்பு பண்றாங்களோ அடிக்க நீங்க பிடிங்க. நந்து போக கூடாது நீ போக கூடாது என்ன அர்த்தம்? அப்ப எவன் அடிக்கணும் அவனை பிடிச்சி அடிங்க. ஏன்டா வரணிட்டு சும்மா நந்து போறவன போய் வரக்கூடாது வரக்கூடாது என்ன வருது சார்? ஏன் சார் பிரச்சனை வருது? அப்ப அநியாயம் பண்றீங்க சார், அநியாயம் பண்றீங்க. இந்த மேல் விசாரத்துக்குள்ள பூர்வம் அந்த மக்களை பார்ப்போம், அந்த மக்களுக்கு நலத்திட்டத்தை கொடுப்போம். நீங்க தடுங்க பார்ப்போம். தேர்தல் நேரத்துல கூட நீங்க உள்ள விட மாட்டீங்களா? தேர்தல் நேரத்துல கூட உள்ள விட மாட்டீங்களா? என்ன இது அராஜகமா இருக்கு? போலீஸ் பண்ற அராஜகம். இஸ்லாமியர்கள் நல்லவங்க தான் சார், போலீஸ் தான் தேவையில்லாம இஸ்லாமியர்களை தவறா சித்தரிக்கிறீங்க. மறிச்சு 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 சார். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இது எல்லாரும் வரிப்பணம் கட்டி பொது ரோடு சார், இது ஹைவே சார். இது ஹைவேல போக கூடாதா? கார்ல போக கூடாதா? சார் அவங்க எல்லாரும் யாரு சார்? இந்த தொகுதியுடைய பொறுப்பாளர் சார் நானு சார். இந்த சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர். என்ன 20,000 இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதிக்கு போக கூடாதுன்னு எப்படி சார் நீங்க சொல்றீங்க? அதுக்கு தான் சார் என் வேலை. அந்த மக்களை வென்றெடுக்கணும், அந்த மக்களுக்கு நல்ல குடித நீர், நல்ல வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் பெற்று தரணும். அதுதானே சார் என் வேலை. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? என்ன சார் இது அநியாயம்? தெரியல இது என்ன? நீங்க சித்தரிக்கிறது ஏதோ பாகிஸ்தான் மாதிரி சித்தரிக்கிறீங்க சார். யாருமே சொல்ல மாட்டாங்க சார். முஸ்லிம்கள் வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க சார். உங்களுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஆனா அந்த ஒத்துழைப்பை நீங்க கோழைத்தனமா எங்களை நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது நல்லது இல்ல சார். ஏன்னா தேர்தல் நேரம் நான் இந்த தொகுதியின் சட்டமன்றத்துடைய பொறுப்பாளர். நானு 20,000 இஸ்லாமியர்கள் இங்க குடிதண்ணீர் இல்ல, நல்ல வீடு இல்ல, அவன் பீடி சுருட்டி புத்துநோய் வந்து செத்துக்கிட்டு இருக்கான் சார். அவனை வாழ்க்கையில மீட்டெடுக்கணும், பிரதமருடைய நலத்திட்டங்களை அவனுக்கு கொண்டு போகணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சா போலீஸ் ஏன் தடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேலை? அவன் நாசமா போகணும்னு நினைக்கிறீங்களா? இஸ்லாமியர்கள் முன்னேறக்கூடாதுன்னு திமுக நினைக்குதா? அமைச்சர் ஆர் காந்திக்கு வேலை பாக்குறீங்களா? நீங்க தமிழக அரசுக்கு வேலை பாருங்க சார். நீங்க 2026 ஆட்சி மாற்றம் வரும்போது உங்களை சட்டத்தின் அடிப்படையில் வேலை செய்யுங்க. எவன் சார் தீவிரவாதியா இருக்காங்க சார்? இப்படி நீங்க சொல்றது இஸ்லாமியர்களுக்கு அசிங்கம் சார். இஸ்லாமியர்களுக்கு அசிங்கம். மேல் விசாரத்துக்குள்ள வேலூர் இப்ராஹிம் போனா சட்டம் ஒழுங்குல எவனாச்சும் ஆபத்தை விளைவிப்பானா அது அங்குள்ள இஸ்லாமியர்களுக்கு அசிங்கம் சார். இஸ்லாமியர்களுக்கு அசிங்கத்தை விளைவிக்காதீங்க. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு குடியரசு தினத்துல கூட இந்த நாட்டுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது நீங்களே நாசமாக்குறீங்க. இன்னைக்குதான் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளை கொண்டாடிட்டு வரோம். இன்னைக்கே நீங்க அரசியலமைப்பு குடி தோண்டி புதைக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போக கூடாது. என்ன டிராபிக் சார்? எங்க உரிமையை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க குடியரசு தினம் சார், அரசியலமைப்பு உரிமையை மறிக்கிறீங்க. என்ன சார் ஏறுங்க? இந்த ரோடு என்ன சார்? வெறும் இஸ்லாமியர்களும் காசு மட்டுமா? இந்து காசு இல்லையா? கிறிஸ்துவன் காசு இல்லையா? என்ன சார் சமூகத்தை என்ன சார் சமூகத்தை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு போனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி சார் கடும்? சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நானு சார். இந்த தொகுதி பொறுப்பாளர் நானு சார். இந்த தொகுதி பொறுப்பாளர் என் வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. இதுக்கிட்ட என்ன அர்த்தம் சார்? அப்ப நான் சொல்றேன், ஆறு காந்தி போனா இந்த பகுதியில வந்தா பிரச்சனை வரும். ஆறு காந்தி விட்டுருவீங்களா? ஆறு காந்தி வந்தா இங்க உள்ளவன் இந்துக்கள் எதிர்ப்பான் சார். அவங்களை விட்டுருவீங்களா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அநியாயம், அராஜகம் பண்றீங்க காவல்துறை. சார் வெக்கமா இருக்கு. காவல்துறையுடைய செயல் ரொம்ப வெக்கமா இருக்கு. இவ்வளவு கேவலமா செயல்படுவீங்க காவல்துறை. முஸ்லிம்களை எப்ப பார்த்தாலும் பயங்கரவாதிகளா தீவிரவாதிகளா எவனும் சித்தரிக்கிறான. இன்னைக்கு காவல்துறையை திமுக பேச்சை கட்டி இப்படி அசிங்கமா நடத்துறீங்களே. அந்த முஸ்லிம்கள் முன்னேற்றம் வரக்கூடாதுன்னு என்ன இப்படி அசிங்கமா காவல்துறையை செயல்படுவீங்க? வேதனையா இருக்கு சார். அரசியலமைப்பு உரிமை கொடுத்த அன்னைக்கு அந்த உரிமையை பறிக்கிற வேலையை இந்த திமுக ஆட்சி பண்ணுது. ஸ்டாலின் எவ்வளவு ஆண்டுவார்? இன்னும் 2 மாசமா? அதுக்கப்புறம் எங்க ஆட்சி வரும்? இதே காவல்துறை இருக்கும். அப்ப நாங்க நேர்மையா உங்களை செயல்பட விடுவோம். ஸ்டாலின் மாதிரி போலீஸுக்கு கூஜா தூக்குற வேலை யாருக்கும் இங்க பண்ண மாட்டாங்க. அசிங்கமா இல்ல? என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து
மேல் விசாரத்தினுடைய நகர தலைவர் அருமை சகோதரர் திரு நாகராஜ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு பேனர் வைத்திருந்தார். இந்த மேல் விசாரத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு எந்தவித முன்னேற்றமும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளும் அவர்களுக்கு ஒத்துழைக்கிற திமுக கருங்காலிகளும் சேர்ந்து நேற்று இரவு நள்ளிரவில் அந்த பேனரை தீ வச்சு கொளுத்தி இருக்கிறாங்க. கருத்தியல் ரீதியாக எதிர்க்க முடியாத இந்த கருங்காலி கூட்டம், களவாணி கூட்டங்கள் இரவு நேரத்தில் என்னுடைய உருவப்படத்தை பேனரில் இருக்கிறத எரிப்பதன் மூலம் என்னை எரிப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோழைகளுக்கு, அந்த பேடிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம், நாங்கள் சித்தாந்தத்திற்காக, தேசத்திற்காக எங்களுடைய உயிரை விட இந்த தேசம் முதன்மையானது என்று சொல்லி உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை பேனரை எரிப்பது, போஸ்டரை கிழிக்கிறது மாதிரி சில்லறத்தனமான வேலைகளை செய்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் உடனடியாக இஸ்லாமிய மக்களோடு உள்ளே புகுந்து பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கையை செய்யக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். இது மாதிரியான செயலை நீங்கள் செய்வதன் மூலமாக மேல் விசாரத்தில் இருக்கிற ஏராளமான இஸ்லாமிய மக்களே இந்த திமுகவை வெறுப்பதற்கு முன் வருவார்கள். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி மேல் விசாரத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் எதிர்க்கிறீர்களோ உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம், நிச்சயமாக மேல் விசாரத்தினுடைய ஒவ்வொரு வீட்டுக்கு வருவோம். பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள் அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இங்கே ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தை அவர்களுக்கு பயன்பெறுவதன் வகையில் நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுப்போம். ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் ஏற்பாடு செய்வோம். ஒவ்வொரு இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தண்ணீர் வசதி செஞ்சு கொடுப்போம். இந்த எந்த முன்னேற்றமும் கிடைக்காம திமுக அவர்களை மதத்தின் பிடியில் மட்டும் சிக்க வைக்க வேண்டும் என்ற வெறித்தரமான பாசிச கொள்கை அவரிடத்தில் இருக்குமேயானால் அதை உடைத்தெறிந்து மேல் விசாரத்தில் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது எங்களுடைய வேலை. தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்தில் வன்முறையை, தீ வைப்பதை போன்ற விஷயங்களை இங்கே இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளோ திமுக கருங்காலிகளோ மேற்கொண்டால் இது போன்ற அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். திரும்ப திரும்ப இஸ்லாமிய மக்களை சந்திப்போம். நல்லிணக்கத்தையும் வளர்ச்சியையும் அவர்களோடு இணைந்து நாங்கள் கொண்டு செல்வோம். இந்த மேல் விசாரம் என்பது வளர்ச்சிக்குரியவராக இருக்குமே தவிர வெறும் மதத்தின் பெயரால் கூறு போடக்கூடிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளின் கையில் இருப்பதை நாங்கள் விரும்பல. தேர்தல் வாக்குக்காக அமைச்சர் ஆர் காந்தியும் இங்கே இருக்கிற திமுக கவுன்சிலர்களும் இஸ்லாமியர்களை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கான இறுதி காலம் என்பதை நான் எச்சரிக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் மேல் விசாரத்தில் 20,000 இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். இந்த திமுகவுடைய கருங்காலிகள் இஸ்லாமியர்களை முன்னேற விடாமல் தடுக்கிறதா அவர்கள் இந்த போலி வேஷத்தை காட்டுறாங்க. என் பேனரை எரிச்சதுனால மீண்டும் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று கோழைத்தனமாக நினைத்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 100 பேனர் வைப்போம், 100 நோட்டீஸ் கொடுப்போம், இன்னும் 1000 இஸ்லாமிய மக்களை சந்திப்போம். இஸ்லாமிய மக்களுடைய இதயங்களை வென்றெடுப்பது தான் எங்களுடைய வேலை. அதை நிச்சயம் செய்வோம். பாரதிய ஜனதா கட்சி அனைவருக்குமானது என்பதை நிரூபித்து காட்டுவோம். மேல் விசாரத்தின் இஸ்லாமிய மக்களின் மனங்களையும் வென்று காட்டுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி.